மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை இது ரெண்டும் பண்ண போகிறோம். அது வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஒரு மசாலா சேர்க்க போகிறேன். புதுசாக ஒரு மசாலா அது வந்து வழக்கமாக சேர்க்குறத காட்டிலும் கொஞ்சம் இது சேர்த்து பண்ணும்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப வாசனை மூக்க தொலைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கெண்டை மீன், கண்ணாடி கெண்டை மீன் குழம்பு, இது ரெண்டையும் இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் வாங்க. இது வந்து குழம்புக்குரிய மீன், 1 கிலோ மீன். இது 1/2 கிலோ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். தக்காளி பழுத்த பழம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை அரைக்கணும். இதுவும் கொஞ்சம் தேங்காயும் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். சில பேர் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவாங்க, சில பேர் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. நான் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவேன். அப்புறம் வந்து குழம்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு நாங்கள் அரைச்ச மசாலா தான் போடுவேன். 21 மசாலா சேர்ந்த மிளகாப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி. மில்லட் மகாராணி சேனலில் போய் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இருக்கும். இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய்த்திலே போட்டுக்கலாம். 3 ஸ்பூனு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலான்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் வெள்ளைப்பூடு, 4 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, கல்பாசி, ஒரு ஏலக்காய், இந்த பட்டை, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூளும் போட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி தூள் கொஞ்சம் போட்டு அதை பரட்டி ஃப்ரை பண்ணோம்னா வாசனை பயங்கரமாக மூக்க தொலைக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். கண்ணாடி கெண்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பவுலில் இந்த மீனுங்கெல்லாம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதை நல்லா பரட்டிடுவோம். லெமன் சைஸ் புளி அதை ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி அதையும் ஊற்றிக்கிறேன். தேவையான மிளகாப்பொடி, நம்ம எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த தகுந்த மாதிரி. நான் வந்து 3.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி. 3 தக்காளி பழம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது ரெண்டையும் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன். தக்காளி தேங்காயும் பையனை அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹோல் கரம் மசாலாக்களையும் ஃபஸ்ட்டு அம்மியில் வச்சு அரைச்சிக்கிறணும். ஹோல் கரம் மசாலாக்களும் நல்லா கொஞ்சம் நல்லா மையாக வலுவலுன்னு அரைச்சிட்டு அதுலேயே இந்த இஞ்சியும் பூண்டும் வச்சு அரைக்கணும். இதை வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். இஞ்சி பூண்டியும் வலுவலுன்னு மையாக அரைச்சிடணும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த துண்டங்கள்லாம் சுத்தமாக கழுவி வச்சாச்சு. இதில் வந்து நம்ம இந்த அரைச்ச மசாலாவை பாதியை போட்டுக்கிறேன். கலருக்கு காஷ்மீரி சில்லி தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நல்லா பரட்டிக்கிடுவோம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மசாலாவோட கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் எல்லாம் போட்டு பரட்டி வச்சுட்டோம். அரைச்ச மசாலாலாம் சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மீத எண்ணெய் இருக்கும்ல, அதுலேயே நீங்கள் குழம்பு செஞ்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெயை வந்து அன்றைக்கே யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது. அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க. அதனால் நான் முதல்ல ஃபஸ்ட்டு எப்போயுமே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதில் மீத இருக்க எண்ணெயில் தான் குழம்பு வைப்பேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கண்ணாடி கெண்டை குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த பொரிச்சிட்டு மீத எண்ணெய் இருக்குல்ல, அதை வடிகட்டிட்டு அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடவுள் பருப்பு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் தான் மெயினாக போடணும் இருக்குது குழம்புக்கு. வாசனையே வெந்தயங்க. ஒரு 3 பல்லு வெள்ளைப்பூடு அதை தட்டி வச்சிருந்ததையும் சேர்த்துக்கிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். கருவேப்பிலை, பூண்டு வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அம்மியில் அரைச்சோம்னா மசாலா ஃபிஷ் ஃப்ரைக்கு அதில் பாதி இதில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா அந்த புளி மிளகாயில் நல்லா ஊறிடுச்சு இந்த மீன். ஃபஸ்ட்டு குழம்ப ஊற்றிட்டு அதில் கொதி வரும்போது மீனை போடணும். மிளகா பொடியும் புளியும் கரைச்சி வச்சு ஊற வச்சுருந்தோம்ல மீனில், அதை ஊற்றிக்கிட்டேன். தேங்காய் தக்காளி அதையும் ஊற்றிடுவோம். குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இதுக்கு நல்லா கொதி வரும்போது மீனை போடணும். இப்போ கொதிக்கும் போது எடுத்து வச்சுருந்த மீனெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்து மீன் வேகணும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சம் மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ இந்த சாதத்தில் மீன் குழம்பு ஊற்றி டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இப்போ மருமக டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் கட்லா மீன் குழம்பும் அதோடு சேர்த்து பொரியலும் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அட்டகாசம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சண்டே ஸ்பெஷல் நல்லா கம்மா கம்மாண்டு கட்லா மீன் குழம்பு கையில் அரைச்சி வச்சு புளிப்பெல்லாம் சார்ந்துருக்கா, சூப்பராக சார்ந்துருக்கு. உரப்பு புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. கைமணம் தான். அம்மியில் போட்டு அரைச்சி வச்சது நல்லா கம்மா கம்மான்னு
பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் குழம்பு மீன் வறுவல் இது ரெண்டையும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் என் மெத்தட் எப்படின்னு தெரியல, செய்வீங்களான்னு தெரியாது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம்.